ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக். அதாவது பார்த்தீங்கன்னா, டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு தான். முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, தெரியாத விஷயம் கிடையாது. ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இது முக்கியமாக சொல்ல வேண்டியது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளட்ச் ரிமூவல். அதாவது கிளட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியும் உங்களுக்கு. அதாவது கீர், நம்ம மேனுவல் கீர் சிஸ்டத்தில் நம்ம கிளட்ச் அழுத்தி கீர் அப்ளை பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு கிளட்ச் எவ்வளோ பொறுமையாக நம்ம ரிமூவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வண்டி ஆஃப் ஆகாமல் மூவ் ஆகும். இதான் பேசிக். இதே வந்து வித்தவுட் கிளட்ச், அதாவது கீர் வித்தவுட் கீர் சிஸ்டத்தில் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு பயம் இல்லை. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் அண்டு பிரேக், ஆக்சலேட்டர் இதில் தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங்லாம் ட்ரைவ் பண்ணும்போது கற்றுக்கும் போது கடைசியாக தான் வருவாங்க. அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அதில் டீச்சிங் சொல்லி கொடுக்குறவங்க கையில் இருக்கும். அதாவது அவங்க வந்து லைட்டாக தான் நம்ம கண்ட்ரோலில் கொடுப்பாங்க. மற்ற எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. அதாவது கீர், கிளட்ச், பிரேக், ஆக்சிலேட்டர். அதாவது ஆக்சிலேட்டர்லாம் வந்து அதிகமாக கொடுக்காதீங்க. பிரேக்கில் காலை வைங்க, கிளட்ச் ரிமூவ் பண்ணுங்கள், அதுதான் சொல்லுவாங்க. மெயினாக போனீங்கன்னா நீங்கள் கார் ட்ரைவ் பண்ண கற்றுக்குறவங்க பார்த்தீங்கன்னா கிளட்சில் தான் ஃபோக்கஸாக இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வித்தவுட் கீர் நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஆனால் எல்லா டைமும் எல்லாமே சொல்ல முடியாது. வித்தவுட் கீர் வண்டி இது மட்டும் தான் ஓட்ட தெரியும்னா, வேறு வண்டி நம்ம கீர் வண்டி பார்த்திங்கன்னா 90% வித் கீர் வண்டி தான் இருக்குது. அதனால் அதில் வந்து நம்ம வேறு வண்டி ஓட்டாமல் நம்ம வந்து டிரைவிங் கற்றுக்கணுன்ற போது பாசிபிள் இல்லை. லைசன்ஸ் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் கீர், வித்தவுட் கீர் அந்த மாதிரி தான் உங்களுக்கு லைசன்ஸ்லேயே வருது. அப்போ வந்து கீர் உள்ள வண்டி நம்ம இருக்கணும். ஏன்னா டூ வீலர் இருந்தாலும் வித் கீரில் கிளட்ச் ரிமூவல் இருக்கும். அது வந்து மேஜராக ட்ராபேக் ஆகிறப்பதில் இந்த டிராஃபிக்கில் மட்டும்தான் இதாகும். மற்றபடி எந்த இது இல்லை. இந்த கிளட்ச் ரிமூவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வேணும். ஒரு ஸ்லோப்பில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தேவைப்படும். அது வந்து சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து கிளட்சை பேசிக்காக ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி ரொம்ப பொறுமையாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்படின்றத நான் கொஞ்சம் சொல்கிறேன். எல்லோரும் சொல்கிறது தான் இது, எல்லாம் பேசிக்காக தெரிஞ்சது தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளட்சை இப்படி ப்ரெஸ் பண்ணுறோம். நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரெஸ் கொடுங்க. அது காருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நம்ம வந்து அழுத்தலாம் அப்படின்றத பார்த்துப்போம். நம்ம ஆனால் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் கீரில் அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஹேண்ட் பிரேக்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கீரில் அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் மூவிங் பார்த்திங்கன்னா எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக எடுங்க, 10% எடுங்க. கண்டிப்பாக எந்த வண்டியிலுமே 10%ன்றது மூவிங் ஆகாது. அப்போ எப்படி அந்த 10% நீங்கள் எடுக்கிறீங்கன்றதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து 10% வந்து டக்குன்னு எடுக்கிறீங்களா, இல்லை அந்த மூவிங் பொறுமையாக எடுக்கலாம். உங்களுக்கு அந்த நீங்கள் கற்றுக்கிற இது பார்த்திங்கன்னா அந்த 10%ல் கற்றுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கே ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த 10%ஏ உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். பொறுமையாக எடுக்கிறோமா, வேகமாக எடுக்கிறோமா அப்படின்றது. இதில் வந்து நீங்கள் கரெக்டாக எனக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். பேசிக் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கிளட்சை ரிமூவ் பண்ணப்பே பயம் வந்துடும், நடுக்க வரும். எப்படி எடுக்கிறது, ஐயோ பார்த்துட்டு வரும். ஆனால் 10% நம்ம ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபஸ்ட்டு படிக்கிட்டு உங்களுக்கு பயம் கிடையாது அப்படின்ற மாதிரி 10% நீங்கள் தாராளமாக கொஞ்சம் பயம் இல்லாமல் எடுங்க. ஆனால் வந்து அதே ஃபாலோ பண்ணக்கூடாது. அதில் நீங்கள் பொறுமையாக எடுக்க கற்றுக்கணும். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் ஒரு ஏற்படும், ஒரு இன்ஜின் சவுண்டு சேஞ்சஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது காருக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பின்னாடி வேகத்தை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொறுமையாக எடுக்கும்போது வண்டி லைட்டாக உங்களை மீறி தெரியும் மூவ் ஆகுது. இதை நான் தெளிவாக வந்து பர்ஃபெக்டாக, அதாவது பொறுமையாக தான் நான் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணினா கரெக்டாக பொறுமையாக நம்ம வந்து எடுத்து லேர்ன் பண்ணிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். எந்த சூழ்நிலையும் நான் கழிச்சா வேகமாக விட மாட்டேன், நான் வந்து பொறுமையாக தான் விடுவேன். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி பொறுமையாக எடுக்கணும். ஏன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு வண்டி வேரியேஷன் ஆகும். சில வண்டியில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைட்டாக தான் இப்படி லைட்டாக தான் எடுப்பீங்க, பட்டுன்னு ஆஃப் ஆகும். இப்படி ஃபுல் கண்ட்ரோல் இருக்குன்னா டக்குன்னு லைட்டாக எடுப்பீங்க, ஆஃப் ஆகும். ஆனால் 10% வரைக்கும் எந்த வண்டி ஆஃப் ஆகுது, அதுக்கப்புறம் டக்குன்னு எடுக்கும்போது ஆஃப் ஆகும். அந்த சமயத்தில் நீங்கள் வண்டி ஏற்ற மாதிரி பொறுமையாக மூவ் பண்ணணும். சில வண்டியில் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும், ஆனால் ரொம்ப நாளாக எடுக்காமல் ஒரே இடத்துல நிற்கிறனால வீல் லைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் எடுக்கும்போது அப்போ ஆஃப் ஆகும். அந்த சுச்சுவேஷன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனால் டிராஃபிக்கில் நம்ம வண்டி வந்து ஆஃப் பண்ணாத சூழ்நிலையை உருவாக்கிறதுக்கு தான் இதை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி
இன்ச் இன்ச்சாக போகிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் வேகமாக எடுக்கும்போது முன்னாடி கேப்பில் இடிக்கக்கூடாது யாருக்கிட்டையும். அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளச் மூமெண்ட்டு நல்லாவே இருக்கணும். பல்லாக நவுறது இன்ச் இன்ச்சாக நவுறது இந்த கிளச் மூமெண்ட்டு நம்ம எடுக்கிற பொசிஷன் பொறுத்து. அதுக்கப்புறம் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணிக்கிறது. பிரேக் வந்து தேவையான இந்த 2 கண்ட்ரோல்லையே நீங்கள் போகிற மாதிரி கூட இருக்கும். டிராஃபிக்கில் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இந்த 2 கண்ட்ரோல்லையே போகிற மாதிரி இருக்கும். அதேமாரி பார்க் பண்ணுறீங்க, பார்க்கிங்லாம் இந்த இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் சந்துக்குள்ளே எதாவது போகிறீங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக போகணும். பார்க்கிங்லாம் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஸ்டெப்பாக பிரேக்கில் லைட்டாக காலை வச்சுட்டே கிளச் மூமெண்ட்லேயே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சிலேட்டர் பக்கம் போவோமே அதேமாதிரி ஒரு டிராஃபிக்கில் ஒரு சந்துக்குள்ளே சின்ன சந்துக்குள்ளே போனால் நீங்கள் கிளச்சை மட்டும் லைட்டாக எடுக்கணும், அடுத்து அழுத்தணும், அடுத்து பிரேக் அப்ளை பண்ணணும். இந்த 2 கண்ட்ரோல் எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டா நீங்கள் ஃபுல் டிரைவிங் கற்றுக்கிட்ட மாதிரி இதை நான் வந்து உங்களுக்கு எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு.